வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யோக கலையை உலகிற்கு வழங்கியவர் பதஞ்சலி மாமுனிவர். இவரை தொடர்ந்து பல மகான்கள் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து இக்கலையை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகின்றனர். இக்கலையை கடைபிடித்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்திய யோகக்கலை, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி, சோதிடக்கலை போன்றவற்றை கற்றறிந்தவர். இவரது சிறு வயதில் அறிவில் சிறந்த குருமார்களின் தொடர்பால் பல உயர்ந்த ஆசான்களிடமிருந்து சரக சம்ஹிதை, சுச்ருத சம்ஹிதை, அஷ்டாங்க ஹிருதயம், மாதவ நிதானம், ரசரத்ன சமுச்சியம் போன்ற சமஸ்கிருத நூல்களிலிருந்து மருத்துவ அறிவு பெற்றவர். இந்த அறிவிலும் தனது சொந்த வாழ்க்கையிலும் குடும்பத்தில் கிடைத்த அனுபவங்கள், சமுதாயத்தில் கிடைத்த பல்வேறு இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இக்கால மானுட வாழ்விற்கு எதை செய்தால் வாழ்நாள் முழுவதும் குறைவில்லா மகிழ்ச்சியை பெற்று வாழ முடியும் என்பதை உணர்ந்தார். இவரது சிறு வயதில் இவர்தம் ஆழ்மனதில் ஏற்பட்ட கடவுள் யார், ஏழ்மை ஏன் ஏற்படுகின்றது, உயிர் என்றால் என்ன என்னும் பல்வேறு கேள்விகளுக்கு விடை காணும் வேட்கையில் பெருமுயற்சி செய்து வெற்றியும் அடைந்தார். இவ்வாராய்ச்சியில் மனம்தான் மனித வாழ்வின் வெற்றி தோல்வி இரண்டிற்கும் காரணம் என்னும் பேருண்மையையும் உணர்ந்தார். மன இயக்க இயல்புகளை தெளிவாக உணர்ந்தார் மாமுனிவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இவ்வளவு வாழ்வியல் அனுபவங்களையும் தொகுத்து மனவளக்கலை என்ற அரிய கலையை மனித குலத்திற்கு வரமாக அருளினார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த வாழ்வியல் கல்வியான அருட்கலையை மனித குலத்திற்கு வழங்குவதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்பதை உணர்ந்த அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சென்னை அருகில் தான் பிறந்த ஊரான கோடுவாஞ்சேரி என்னும் சிறு கிராமத்தில் 1958 ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை பதிவு செய்தார். இங்கு உடலின் வலிமைக்கு எளிய முறை உடற்பயிற்சி, மன ஆற்றலை பெருக்க எளிய முறை தியான பயிற்சி, நீண்ட காலம் இளமையோடும் ஆற்றலோடும் வாழ்வதற்கு சித்தர்கள் அருளிய உயிர்கலையான காயகல்ப பயிற்சி, மனிதனுடைய செயல்கள் சீராக நடைபெறுவதற்கு தற்சோதனை பயிற்சிகளை வடிவமைத்து வழங்கினார். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை அறிந்து இயற்கை நிகழ்வுகளுக்கு முரண்படாத வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உயர்ந்த பயிற்சியான பிரம்மஞான பயிற்சியையும் வழங்கினார். நிறைவாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையில் ஞானாசிரியர் பயிற்சியையும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த யோக பயிற்சிகளை கடைபிடித்து வருவதன் மூலம் ஒவ்வொருவரும் உடல் நலம், மனவளம் பெற்று அறிவில் தெளிந்து மன நிறைவுடன் வாழ முடியும். குடும்ப வாழ்க்கை, சமுதாய கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள், மாணவர்கள், வயதானவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மனவளக்கலை யோகா பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்னும் பெருமுயற்சியில் 50 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து வேதாத்ரி மகரிஷியால் வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த எளிய முறை குண்டலினி யோகம். தன்னையோ கடவுளையோ அறியும் மதிப்புமிக்க இந்த யோக கலையை மனவளக்கலையாக வடிவமைத்த அருள் தந்தை அவர்கள் அறிவு திருக்கோயில் மூலம் ஆன்மீக கல்வியை வழங்கியுள்ளார். மனவளக்கலை என்பது தவம், அகத்தாய்வு, குணநலப் பேறு மற்றும் முழுமை பேறு என்ற 4 அங்கங்களை கொண்டது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனவளக்கலை பயிற்சிகள்
மலேசியாவில் மனம் வீசிக்கொண்டிருக்கும் வளர்ச்சியை விரிவாக காண்போம். திரு ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்கள் 2016ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற காயகல்ப பயிற்சியில் கலந்து கொண்டு தொடர்ந்து அப்பயிற்சியினை செய்ததன் பலனாக நீண்ட நாட்களாக தமக்கு இருந்த சைனஸ் தொந்தரவு மற்றும் பல உடல் உபாதைகள் முற்றிலும் குணமடைந்ததை உணர்ந்தார். இதன் விளைவாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப மலையக மக்கள் அனைவரும் பயன்பெறும் பொருட்டு அவரது அன்பு துணைவியார் சாரதா ஆறுமுகம் அவர்களின் தூண்டுதலின் பேரிலும் சிரம்பான் மாநகரில் ஒரு மனவளக்கலை மன்றத்தினை நிறுவ தனக்கு பயிற்சி அளித்த பேராசிரியர் வெங்கடாச்சலபதி முனுசாமியை வேண்டினார். சென்னை காலடிப்பேட்டை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் வெங்கடாச்சலபதியின் துணையோடு மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றம் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி அதிகாரப்பூர்வமாக சிரம்பானில் திறக்கப்பட்டது. அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சிறப்புமிக்க இந்த மனவளக்கலை பயிற்சிகளை மலேசியா நாட்டு மக்களும் கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் என பலமுறை கூறியுள்ளார்கள். இதன் பொருட்டே அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் சிரம்பானில் உள்ள அறக்கட்டளையின் மூலம் பல ஞானாசிரியர்களை உருவாக்கியுள்ளார்கள். இதற்கு சான்றாக குறுகிய காலத்தில் இந்த அறக்கட்டளை 7 தவ மையங்களை உருவாக்கியது. அறிவே தெய்வம் என்பதை உணர்த்த அறிவு திருக்கோயில் அமைத்தார் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அதற்கு முன்பாக சிரம்பான் மனவளக்கலை மன்றத்தை அறக்கட்டளையாக்கி அதிக ஞானாசிரியர்களை உருவாக்கி தமிழ் பள்ளிகளிலும் முதியோர் இல்லங்களிலும் அனாதை ஆசிரமங்களிலும் சிறைச்சாலைகளிலும் மனவளக்கலை மனம் பரப்பச் செய்தார்கள். இதற்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர் வெங்கடாஜலபதியோடு உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர்கள் அருள்நிதி டாக்டர் கே பெருமாள் ஐயா, அருள்நிதி உழவன் தங்கவேலு ஐயா, அருள்நிதி பாலச்சந்திரன் ஐயா மற்றும் அவரது துணைவியார் அருள்நிதி ஜெயந்தி அம்மா அவர்களும் இம்மன்றத்திற்கு வருகை புரிந்து மன்ற வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் சிந்தனை உரைகளையும் வழங்கினார்கள். தொடர்ந்து 2023இல் முதுநிலை பேராசிரியர்கள் டாக்டர் கே பெருமாள் ஐயா, டாக்டர் எஸ் சேகர் ஐயா அவர்களும் மலேசியாவிற்கு வருகை புரிந்து 1 மாத காலம் தங்கியிருந்து அனைத்து அறக்கட்டளைகள் தவ மையங்களின் வளர்ச்சியை கண்டு வியப்படைந்தனர். தொடர்ந்து யோகமும் மனித மாண்பும் என்ற டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ வகுப்புகள் தொடங்கப்பட்டன. கோவிட்-19 காரணமாக வகுப்புகள் தடைப்பட்டாலும் இணையம் வழியாக பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது. இன்று வரை அடிப்படை பயிற்சியில் 115 பேரும், தீட்சையில் 456 பேரும், காயகல்ப பயிற்சியில் 745 பேரும், அகத்தாய்வு முதல் நிலையில் 217 அன்பர்களும், அகத்தாய்வு 2இல் 115 பேரும், அகத்தாய்வு 3ஆம் நிலையில் 56 பயிற்சியாளர்களும், பிரம்மஞான பயிற்சியில் 106 பேரும், அருள்நிதியர் பயிற்சியில் 70 பயிற்சியாளர்களும், டிப்ளமோ வகுப்பில் 107 பேரும், அட்வான்ஸ் டிப்ளமோ வகுப்பில் 44 பேரும், துணை பேராசிரியர் பயிற்சியாளர்களாக 39 பேரும் பங்கு பெற்றனர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஆலோசனைப்படி ஜூன் 29, 2022இல் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்களை உலக சமுதாய சேவா சங்கத்தின் மலேசிய ஒருங்கிணைப்பாளராக நியமித்து மலேசியாவில் செயல்பட்டு வரும் அனைத்து மனவளக்கலை மன்றங்களையும் ஒன்றிணைத்து செயல்படும் வகையில் பொறுப்பாற்றி வருகின்றார். இறையருளும் குருவருளும் துணை புரிய குண்டூர் லிங்கி எனும் இடத்தில் 2019ஆம் ஆண்டு தனது சொந்த பணத்தில் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் 6 ஏக்கர் நிலத்தை சிரம்பான் வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் பெயரில் வாங்கி அறிவுத்திருக்கோயில் கட்டடப் பணிகள் தொடங்கப்பட்டது. 3 கட்டமாக கட்டப்பட உள்ள சிரம்பான் அறிவுத்திருக்கோயிலின் முதல் பகுதி 18 ஜனவரி 2023இல் தொடங்கி
பிப்ரவரி 2024 முடிவுற்றது. இதில் 80 பேர் தங்கி பயிற்சி பெற வசதி கொண்ட 3 மாடி கட்டிடமும் 1000 பேர் அமரும் பல்நோக்கு மண்டபமும் 100 பேர் அமர்ந்து உண்ணும் உணவு கூடமும் நவீன வசதி கொண்ட கழிப்பறையும் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவது கட்ட பணிகள் 2025 தொடங்கி 2026 முடிவுறும். இதில் 250 பேர் தங்கி பயிற்சி பெறுவதற்கான மற்றொரு தங்கும் விடுதியும் கட்டிடமும் ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் உள்ள ஓம்கார மண்டப அமைப்பை கொண்ட ஒரு தியான மண்டபமும் 150 பேர் அமரக்கூடிய ஆடிட்டோரியமும் விளையாட்டு திடல் ஒன்றும் இடம்பெறும். மூன்றாவது கட்டம் 2027 தொடங்கி 2028 முடிவுறும். இதில் இயற்கை மருத்துவ முகாம், வேதாத்ரி நூல் நிலையம் மற்றும் கலை கூடமும் அமைக்கப்படும். 2024 மே 1 நாள் சிரம்பான் அறிவு திருக்கோயில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்படுகின்றது. அருள் தந்தை கொண்டிருந்த உலக நாட்டத்தில் நாமும் அவரை போன்றே ஈடுபாடு கொண்டு அம்மகான் அருளிய வேதாத்திரியத்தை எளிய முறையில் மலையகம் மட்டும் அல்லாது தென்கிழக்காசியா முழுவதும் மனம் பரப்பச் செய்வோம். பற்றாயிருப்பு என்று சொல்லுவாங்களே, அத மாதிரியான ஒருத்திய இன்றையிலிருந்து உங்களுக்கு அதிகரிக்கலாம். அது கையிலேயும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக இப்ப எனது சக்தியும் உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிற கையை நீட்டி வாங்கிக்க. கண்ணு இங்கே என் பேர்ல இருந்தால் பரவாயில்ல, கை மேல நினைவு இருக்கணும், உங்க கை மேலேயே நினைவு இருக்கணும். அப்போ நான் வீசுற வீச்சில் எவ்வளவு சக்தி வருது, அது மேல படுதா, அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. வாழ்க வளம். வாழ்க வளம். இப்ப கவனிச்சு பாருங்க, என் கைய கண்ணால பார்க்கலாம், ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும். அலை அலையா கையில வந்து வீசுகிறதா, அப்படியே வாங்கி வச்சுக்கோ. நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைவுபடாது. வாழ்க வளமுடன். வாழ்க. கரஸ்பாண்டிங்கா நான் எந்த மாதிரி சொல்லலாம் அதே போல படுதான்னு பாருங்க. இது எங்க இருந்தும் கூட பாயும். 1000 மைலுக்கு அந்தாண்ட இருந்தா கூட இங்க நினைச்சு கொடுத்தா பாயும். ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்க இல்லை, எங்கேயோ இருக்குது, அதனால தெரியாது. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம்.